100 கோடி வசூல் அள்ளி தங்கலான் திரைப்படம் சாதனை படைச்சிருக்கு. படக்குழு ரொம்பவே உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. படத்தின் நாயகனான நடிப்பின் அரக்கன் சியான் விக்ரம் மகிழ்ச்சி வெளிப்படுத்தி இருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, சியான் விக்ரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்திலாம் டீட்டெயில்டா பார்க்கலாம். நடிகர் விக்ரம், மாளவிகா மோகனன், பார்வதி, பசுவதின்னு முக்கியமான நட்சத்திரங்களோட நடிப்புல கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தின கொண்டாட்டமா திரையரங்குகள்ல வெளியான படம் தான் தங்கலான். சுதந்திர போராட்ட காலத்துல கேஜிஎஃப் பகுதிகளில் தங்க சுரங்கங்கள்ல வேலை செய்த தமிழர்களோட வாழ்க்கையை மையமா கொண்டுதான் இந்த படமானது உருவாக்கப்பட்டிருந்துச்சு. இந்த படத்தை இயக்கியிருக்காரு பா ரஞ்சித். தங்கலான் படத்தோட கதைக்களம் மற்றும் காட்சி அமைப்புகள்னு ரசிகர்களை அதிகமா கவர்ந்து இந்த படம் வெற்றி படமா மாறி இருக்கு. இந்த நிலையில தான் இந்த படம் வெளியாகி சில நாட்கள்லயே 100 கோடி கிளப்ல இணைஞ்சிருக்கு. இத பத்தி இந்த படத்தோட நடிகரான விக்ரம், இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ்னு படக்குழு ஒட்டுமொத்தமா உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க. அவங்களோட மகிழ்ச்சியை தங்களோட எக்ஸ்ட்ரா பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க. நடிகர் விக்ரம் இந்த படத்துல வித்தியாசமான கெட்டப்ல சிறப்பா நடிச்சிருப்பாரு. இந்த படம் வெற்றி அடையறதுக்கு முக்கிய காரணமா பாரஞ்சித்தோட டைரக்ஷன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம விக்ரமோட நடிப்பை பத்தி சொல்லவே தேவையில்லை. வழக்கம் போல இந்த படத்திலையும் மிரட்டி இருக்காரு. குறிப்பா இந்த படத்துக்காக அதிகமாவே மெனக்கட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். விக்ரம் மட்டும் கிடையாது, இந்த படத்தில் நடிச்ச மாளவிகா மோகனன், பார்வதி, பசுபதினு எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் சிறப்பாவே நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல சின்ன சின்ன ரோல்ல நடிச்சவங்களும் கூட அவங்களோட வேலையை கச்சிதமா முடிச்சிருக்காங்க. படத்தோட கதைக்களம் மற்றும் காட்சி அமைப்புகளுமே இந்த படம் வெற்றி அடைறதுக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கு. அதையும் தாண்டி சொல்லணும் அப்படின்னா ஜி வி பிரகாஷோட மியூசிக் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் படம் வெளியாகி தொடர்ந்து திரையரங்குகளை ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியான சில நாட்கள்லயே இப்ப 100 கோடி வசூல் சாதனையை படைச்சிருக்கு. இதை தான் தங்கலான் படக்குழு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி எக்ஸ்தலத்துல சியான் விக்ரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த படமானது மகத்தான காவியம் அப்படின்னு சொல்லி பாராட்டி இருக்காரு. மக்களின் நீதிக்கான வெற்றி அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. இப்போதைக்கு இந்த படமானது தமிழ் மற்றும் தெலுங்குல மட்டும்தான் வெளியாகி இருக்கு. இன்னும் சில தினங்கள்ல ஹிந்திலையும் ரிலீஸ் ஆகி இருக்கு. ஆனா அதற்கு முன்னாடியே 100 கோடி கிளப்ல இணைஞ்சிருக்கு தங்கலான் திரைப்படம். ஹிந்திலையும் தங்கலான் வெளியானுச்சு அப்படின்னா இன்னமும் பல கோடி வசூலை ஈட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. விக்ரமோட நடிப்புக்கு வட இந்தியாவிலையும் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. இதனால தங்கலான் திரைப்படம் ஹிந்திலையும் மெகா ஹிட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, ஓகே, நீங்களும் அவரோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட பார்வையில தங்கலான் திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை